பவர் ஹவுஸ் சூப்பர் மாஸ். சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பர் சூப்பரா வந்து சூப்பர் அதிர்ச்சி. சூப்பர் சூப்பர். இது படம் சொல்ல முடியாது, அவரோட சரித்திரம் சொல்லலாம். இது ரொம்ப சூப்பரா ரொம்ப பண்ணிருக்காரு. இது வேற மாதிரி ஆகும். செம்மையா இருக்கு படம். எல்லாம் 1000 கோடி வசூல் ஆகும்னு சொல்றாங்க. இது 2000 கோடிக்கு மேல வசூலாகும் இந்த படம். அது ஃபர்ஸ்ட் டேலே ஆகும். செம்மையா இருக்கு. லவ் இது எதுவுமே தேவை. தலைவர் படம் நடிச்சாருன்னா போதும், அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. செம்ம லவ் சார் பார்க்கும்போது. உடம்பெல்லாம் புல் அரிக்குது. அந்த பாட்டு அவருக்காகவே எழுதின பாட்டு, அவருக்காக மட்டும்தான் அது எல்லாமே பொருந்தும். லைன் சத்தமே அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்கு வச்சாலும் அது பொருந்தாது. இன்னும் எத்தனை ஸ்டார் வந்தாலும் சூப்பர் ஸ்டார் மாதிரி நம்மளுக்கு ஒரு பொக்கிஷன் கிடைக்கவே கிடைக்காது. அனிருத் வந்து ரஜினி சாருக்காக பிறந்து வளர்ந்து வந்திருக்கிறாரு. அவருக்காகவே அவர் வளர்த்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டாருமே நடிச்சிருக்காங்க. எத்தனை ஸ்டார் இன்னும் நடிச்சாலும் சூப்பர் ஸ்டார் மாதிரி யாராலுமே முடியாது. சூப்பர் ஸ்டாரை பார்க்கும் போதே நம்மளுக்கு உச்சந்தால இருந்து உள்ளங்கால வரைக்கும் நம்ம ரொம்ப சைலண்டா இருந்தாலும் எந்திரிச்சு ஆடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க சார்? ஆமாங்க சார். அதோட வேற ஏதாவது இருந்தா கொடுங்க சார், அதுதான் பொருந்தும். அதுக்கு ஏ சர்டிபிகேட் நார்மல் எல்லாரும் கேட்ட ஒண்ணு, கேட்காதது ஏதாவது ஒண்ணு தான் சொல்லுங்க, அதுதான் சாருக்கு பொருந்தும். சூப்பர் சூப்பரா வந்து ரஜினி ஃபேன்ஸ் நானு சின்ன வயசுல இருந்து. அதனால அவரை பாக்குறதுக்கு வந்தோம். சூப்பர் அதிர்ச்சி. சூப்பர் சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு எல்லாம் நல்லா இருக்கு. எதுவும் இல்ல. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. சாங்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. எல்லாம் நல்ல எனர்ஜியா தான் இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கும் படம். அவங்க நல்லா வாழ்த்து. அதிர்துன்னு இல்ல, அதிர்ந்துருச்சு. ஃபுல்லா ஆல்மோஸ்ட் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த படம் 1000 crore அடிக்கும், கண்டிப்பா அடிக்கும். கண்டிப்பா அடிச்சிடும் நம்புறேன். சௌபின் சாகிர் சார் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ரஜினி சாருமே வந்து பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரஜினி சார் பரவாயில்ல, இவ்வளவு ஏஜ்லயே பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணியிருக்காரு. சிக்கிட்டு சிக்கிட்டு சாங் நல்லா பண்ணியிருக்காரு. அனிப்ரோட சாங்ஸ்க்காக படம் பார்க்கலாம், அமீர் கான் சாரோட கேமியோக்காக படம் பார்க்கலாம், ரஜினி சாரோட ஆக்டிங்காக கண்டிப்பா படத்தை லைக் பண்ணலாம். உண்மையிலே அது இருந்துச்சு, பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் கண்டிப்பா கூலி 1000 crore அடிக்கும் நம்புறேன். நீங்களும் கூலி பாருங்க, நல்லா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். அவருடைய ஸ்டைலு, எல்லாரும் சொல்றது அவருடைய ஸ்டைலு, அவருடைய ஸ்பீடு, இதெல்லாமே சொல்றாங்க சார். உண்மையான ரீசன் வந்து சார், அவர் வந்து சினிமாவில் மட்டும்தான் நடிக்கிறார், வெளியில நடிக்கிறது கிடையாது. நேச்சுரல். சில பேர் இல்ல, பல பேர் ஆட்டம் வெளியில வந்து ரொம்ப நேச்சுரலா இருப்பார், ரொம்ப கேஷுவலா இருப்பாரு, யதார்த்தமா பேசுவார் எல்லாமே. அது வந்து எல்லாருக்கும் ஜனங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் இந்த மாதிரி சினிமால ஹீரோயிசத்தோட பண்ணும்போது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது. அது வந்து 50 yearsன்றது வந்து கம்மி சார். இனி ஒருத்தரால் யாராலையும் வர முடியாது சார். அது வந்து நான் சொல்லிடுறேன். நீங்க வந்துட்டு இதை நாங்க தற்பெருமையில சொல்றோம், தலைவரோட ஃபேன் சொல்லல, யாராலையும் வர முடியாது சார். 100% சொல்றேன் சார், யாராலையும் வர முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி சார், அவர் ஒன் அண்ட் ஒன்லி. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லையா சார். நான் டு பி ஃப்ராங்க் ஒரு ஃபேனா அவர்கிட்ட போய் போட்டோ எடுத்துட்டு, அவரை போயிட்டு பர்சனலா பார்த்துட்டு ஒரு செகண்ட் கேட்டுட்டு, தலைவா உங்களை கட்டி பிடிச்சி மேடம் வாக்கன்னா, அது யாருக்கு சார் வரும் அந்த மனசு? சட்டுன்னு அவ்வளவு சட்டுன்னு சரி ஓகே டக்குனு இந்த போட்டோ எடுத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. எவ்வளவு பேர் மீம்ஸ் அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்றாரு தலைவர், அந்த மாதிரி பண்றாரு. நான் லைவா போய் எடுத்துக்கிறேன் போட்டோ. என் பையன் எடுத்துக்கிறான். என் பையனை போயிட்டு வீட்டு தெருமுனையில இருந்து டாடா காமிச்சார், வீட்டுக்குள்ள போயிட்டு செக்யூரிட்டி அமிச்சு அவங்களை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போட்டோ எடுத்தாரு. அந்த மனசுலாம் இருக்கிறதுனால தான் சார் அவர் இதுல ஸ்கிரீன்ல ஹீரோயிசம் பண்ணும்போது ஆஃப் ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் நடந்ததுனால தான் அவரை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்குது. அவர் பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்ஷனும் அதான் சார் காரணம். 75 சிம்பிளிசிட்டி. அது வந்து எல்லாரும் சிம்பிளிசிட்டி ஜஸ்ட் சொல்லிடுறாங்க, உண்மை சார். யதார்த்தம், மனிதாபிமானம், சிம்பிளிசிட்டி எல்லாமே சொல்றாங்க. யதார்த்தம், ரொம்ப கேஷுவலா இருப்பார். சார் காஞ்ச மரத்துல கல்லடி படம் தான் சார். அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் சார். அவங்களால யாராலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அவங்களால யாராலையும் அந்த மாதிரி இருக்க முடியல, அவங்களுக்கு எல்லாருக்கும் பொறாம இருக்குதானே சார் செய்யும். கண்டிப்பா வைரலா ஏறியதானே சார். அது தலைவரே சொல்லியிருக்காரு சார். படத்துல ரொம்ப நல்லா இருக்கு சார், மியூசிக் நல்லா இருக்குதுங்க. நாங்க அதான் ஜெயிலரை பீட் பண்ணுமான்ற மாதிரி யோசனை, ஹுக்குமை பீட் பண்ணிடுச்சு. நல்லா இருக்குதுங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்று அவர் படத்துல அவருக்கு எதனா சார் அடிஷனல் ஆகிட்டு போயிட்டே இருக்கு சார். நான் ஆல்ரெடி சொன்னதுதான் சார். ஆக்ஷன் வந்துட்டு அவர் வந்து எகிரி குதிக்கணும், சம்மர் சால்ட் அடிக்கணும், இதெல்லாம் தேவையில்லை சார். பார்வை அப்படி திரும்பி ஒருத்தரை பாக்குறாரு அப்படின்னால அதான் ஆக்ஷன். எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் ஆக்ஷன். நேற்று ஒரு ப்ரோமோ வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுல பார்த்து ஜஸ்ட் அப்படி திரும்பி பாக்குறாரு,
இன்னுமா தெரியலன்னு அது ஒண்ணு போதும் சார். ஆக்ஷன் அடிக்கலாம் வேணாம் சார், பார்த்தாலே போதும் சார். அதான் ஆக்ஷன். வயசு எப்படி இருக்காரு? ஏஜ் தெரியுது. கிளாஸா இருக்காரு சார். ஏஜ் தெரியட்டுமே சார், 75 வயசு தானே சார், தெரியட்டுமே 75 வயசு தெரியட்டுமே. ஏன் நம்ம 75 வயசு ஆள் 25 வயசா தான் தெரியணுமா? தெரியட்டும் 75 வயசுன்னு. 75 வயசு ஆள் சண்டை போறதானே சார் இத்தனை பேர் வந்து நின்று பாக்குறாங்க. நீங்க எல்லாம் பேட்டி எடுக்கிறீங்க, அதானே சார் வேணும்.